இந்த படம் உண்மையிலே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இருந்தா நிறைய பேர் சமூக சிந்தனையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாம் படத்தை கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு இந்த காட்சிக்கு தடை விதித்தன் காரணமாக பராரியை பார்க்கும் பொழுது எதிர்கால தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எழில் பெரியவாடி அருமையா சொல்லியிருக்கு. தன்னுடைய இனத்தைச் சேர்ந்த தயாரிப்பாளர்கள் முன்னேற தடை விதிக்கிறார்கள் என்றால் நம்ம யார்கிட்ட போய் குறை சொல்ல. 6 படங்கள் வெளிவந்தன. இதுல ஜமீரா, பராரி, மற்றொரு படம் 3 படங்கள் நன்றாக இருந்தன. இந்த 3 படங்களும் ஓட வேண்டிய படம். ஆனால் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பேப்பர் வெட் சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும். என் கடன் உண்மை செய்திகளை உறக்க சொல்வதே. தரமான பட்ஜெட் படங்களை ஓட விடாமல் செய்த தயாரிப்பாளர் சங்கம், அதாவது தயாரிப்பாளர்களுக்கு எதிரி. எனக்கு தெரிஞ்சு ராமநாராயண சின்ன பட்ஜெட் படங்களுக்கெல்லாம் ஆதரவாக இருந்தார்கள். அதனால தான் அவர் ஜெயலலிதா பிள்ளையும் இருந்தார், டிஎம்கே பிள்ளையும் இருந்தார். தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களின் பொற்காலம் என்பது ராமநாராயண தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்த போதுதான். ஏனென்றால் அவர் பட்ஜெட் படம் மட்டுமே எடுத்தார், அதில் தான் சம்பாதிச்சார். இந்த சூழ்நிலையில் இப்போது தயாரிப்பாளர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஏவிஎம் இல்லை, வாகினி இல்லை, பாலாஜி இல்லை. முக்கியமான தயாரிப்பாளர்கள் எல்லாம் நஷ்டத்தை சந்தித்து வீட்டிலே முடங்கி கிடக்கிறார்கள். இப்போ ரெட் ஜெயின் மூவிஸ் நினைத்தால் படம் தயாரிக்கலாம், படத்தை வெளியிடலாம். சன் பிக்சர்ஸ் தயாரித்தால் படத்தை வெளியிடலாம், படத்தை தயாரிக்கலாம். இந்த 2 நிறுவனங்கள் தான். அதுமாதிரி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸும் ரெட் ஜெயின் மூவிஸ் மூலம் கைகோர்த்து கொண்டு தான் படத்தை வெளியிடுகிறார்கள். இந்த அளவுக்கு சினிமா சுருங்கி விட்டது. இப்போ திடீர்னு தடாலடியா இனிமேல் தியேட்டர்களில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்து விட்டு வருபவர்களின் பேட்டி எடுக்கக்கூடாது என்று ஒரு தடை உத்தரவு யாரு தயாரிப்பாளர் சங்கம் வைத்திருக்கிறார்கள். இது மகா மூடத்தனமான அறிவிப்பு. ஏனென்றால் வெற்றி படங்களை எடுத்த தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி இதற்கு ஏற்பு தெரிவித்திருக்கிறார். சின்ன படங்களுக்கு ப்ரமோஷன் இருந்தானே படம் ஓடும், அதே மாதிரி பெரிய படங்களுக்கு விமர்சனங்கள் வருகிறது, நல்லா இல்லைன்னு சொன்னா முடங்கி போயிருது. இதான காரணம். ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நேயர்களே, ஒரு நல்ல படத்தை மோசமான விமர்சனத்தால் வசூலை தடுத்து நிறுத்த முடியாது. அதே போல ஒரு தரமில்லாத படத்தை ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து விமர்சனம் எழுதி அந்த படத்தை ஓட வைக்க முடியாது. எனக்கு தெரிந்தது இப்போ நேற்றல்ல, வேட்டைக்காரன் 67வது வருஷம் வந்த படம். அந்த படத்துக்கு அப்போது குமுதத்துல என்ன விமர்சனம் வருகிறது என்று எதிர்பார்ப்பார்கள். அந்த குமுதம் பத்திரிகையில டுமில் 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 என்று அரை பக்கத்துக்கு புரட்சியாளர் எம்ஜிஆர் படத்தையும் சாவித்திரி படத்தையும் போட்டு முடிச்சிட்டாங்க. வெறும் துப்பாக்கி சத்தம் தான் விமர்சனம். ஆனால் அந்த படம் அதே நேரத்தில் சமகாலத்தில் வந்த மிகப்பெரிய படமான பந்துலுவின் நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த கர்ணன் படத்தை பிச்சுக்கிட்டு ஓரந்தழி. கர்ணன் படம் பெருசா வரல, வேட்டைக்காரன் வசூல அள்ளுன்னு குமிச்சிட்டார். இதை பெருந்தலைவர் காமராஜர் கூட சொன்னார். நான் பேசுறேன், உண்மையை பேசுறேன், சாதனைகளை பேசுறேன், காங்கிரஸ் ஆட்சியில என்னுடைய ஆட்சியில நடந்த சாதனைகளை பேசுறேன். ஆனா நாளைக்கே வேட்டைக்காரன் வருவாரு, அப்படி காமிச்சிட்டு ஓட்டை வாங்கிட்டு போயிடுவார். நீங்கெல்லாம் உதயசூரியன் ஓட்டு போட்டுருக்கீங்க. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் ஓட்டு வங்கியாக திகழ்ந்தார், வசூல் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தார் என்பதை பெருந்தலைவர் காமராஜரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித் நடித்த படங்களுக்கு பெருவாரியான விமர்சகர்கள் கொஞ்சம் குண்டக்கமண்டங்க தான் எழுதுகிறார்கள். ஆனா படம் ஓடாம போயிடுச்சா? எல்லாம் 200 கோடி 300 கோடி வசூலாகத்தானே செய்கிறது. ஏனென்றால் விஜய், அஜித் பொதுவாகவே மவுத் டாக் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மவுத் டாக் நன்றாக இருக்குமே ஆனால் படம் ஓடும். இந்த சூழ்நிலையில தரக்குறைவாக, மோசமாக, குப்பை என்று எழுதினாலும் கூட ரஜினிகாந்த் படங்கள், அஜித் படங்கள், விஜய் படங்கள் ஓடத்தான் செய்கின்றன. தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் அவர்களை வைத்து படம் எடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ, முதல் காட்சி முதல் ஷோ ரிவ்யூ என்பதை தொடக்கி வைத்தவர்களே சினிமா தயாரிப்பாளர்கள் தான். அவங்க தான் அந்த யூடியூப் வீடியோக்காரங்களை கூப்பிட்டு நீங்க கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுங்க என்று சொன்னார்கள். அந்த சமயத்துல தெரியாத சில விவரம் தெரியாதவன் என்ன பண்ணா, சும்மா கச்சா முச்சான்னு எல்லாரையும் பேச விட்டு அவன் கிளியும் கிழிச்சு விட்டான். இதான் உண்மை. ஆனால் சமீபத்திலே வந்த கங்குவா படம் தரமான படம் என்று சொல்ல முடியாது. முதல் 1/2 மணி நேரம் படம் நல்லா இல்லை, ஒரே சத்தம், ரொம்ப நேரம் ஓடுது, கதையே இல்லை என்றுதான் விமர்சனங்கள் வந்தாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் எல்லோருமே ஒரே குரலாக
எல்லோருமே முதல் குரலாக சூர்யா நன்றாக நடித்திருந்தார், மிகவும் சிரமப்பட்டு உயிரை துச்சமென கருதி நடித்திருந்தார் என்றுதான் எல்லா விமர்சனங்களும் சொன்னார்கள், நானும் சொன்னேன். ஆனா என்னன்னா, அவரு நல்லா நடிச்சிருக்காரே தவிர அந்த படத்துக்கு அது உதவவில்லை. அதனால் பாலைவனத்திலே பெய்த மழையாக சூர்யாவின் நடிப்பு இருந்தது. இதான் உண்மை. ஏன்னா அதுல தேவி ஸ்ரீ பிரசாத் தன்னுடைய இசையை கேவலப்படுத்தி விட்டார். இதன் காரணமாக அஜித் படத்தில் இருந்து தேவி பிரசாத் நீக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் லேட்டஸ்ட் நியூஸ். அதாவது தேவி ஸ்ரீ பிரசாத் விளையாட்டாக எடுத்துக்கொண்டாரா என்னன்னு தெரியவில்லை. மிக்சிங்கு கோளாறு. ஒருவேளை நார்மல் படம் என்று எடுத்துவிட்டு அதை 3D என்று மாற்றியதால் இருக்குமோ என்னவோ தெரியவில்லை. மொத்தத்துல படம் உள்ள உட்கார முடியல. ஆனால் கடைசி 5 நிமிஷம் அந்த கார்த்தி வர்றாருல, அட்டேங்கப்பா பிரமாதமா ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் இப்போ கடந்த வாரம் இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ போடக்கூடாது, தியேட்டர்ல யாரையும் விமர்சனத்துக்காக கேமராவை எடுத்து வரும் கேமராக்காரர்களே உள்ளே அனுமதிக்கார்கள் என்று சொன்னோட சென்னையில எல்லா தியேட்டர்லையும் கேமராக்காரர்கள் உள்ள விடல. இதன் காரணமாக படங்கள் 6 படங்கள் வெளிவந்தன. இதுல ஜமீரா, பராரி, மற்றொரு படம், 3 படங்கள் நன்றாக இருந்தன. இந்த 3 படங்களும் ஓட வேண்டிய படம். ஆனால் விமர்சகர்கள் இல்லாததால், விமர்சனங்கள் வெளியே வராததால் படங்கள் வெளிவரவில்லை என்று மக்கள் நினைத்து விட்டார்கள். இதுக்கு முன்னால ஒரு உதாரணம் உண்டு. ஆரம்பத்தில் ஏதோ ஒரு விஷயம் காரணமாக தினத்தந்தியில் சினிமா விளம்பரங்கள் கொடுப்பதில்லை என்ற முடிவுக்கு தயாரிப்பாளர்கள் வந்தார்கள். அதுவும் அவசர கோலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. தயாரிப்பாளர்கள் யாரும் தினத்தந்திக்கு விளம்பரம் கொடுக்கவில்லை. எனவே அவர்களும் விமர்சனம் போடவில்லை, சினிமா செய்திகளையும் போடவில்லை. மக்கள் காலையில் இருந்தவொன்னு என்ன செய்யறான், தினத்தந்தி தானே புரட்டி பார்க்கறான். என்னப்பா படம் ஒன்றும் ரிலீஸ் ஆகலையா சொத்தம் என்று இந்த வாரம் படங்களே ரிலீஸ் ஆகவில்லை போல என்று நினைத்து விட்டார்கள். அதனால படம் எந்த படமும் ரிமார்க்கபிளா வசூல் இல்லை. எல்லா படங்களுமே 100 பேர், 50 பேர், 20 பேர் இருந்துதான் படங்கள் ஓட்டப்பட்டன. இந்த மாதிரி வருமானம் அவர்கள்லாம் தயாரிப்பாளர் எப்படி அந்த படத்தை ஓட்டும், இல்லை தியேட்டர் அதிபர்கள் தான் எப்படி அந்த படத்தை ஓட்டும். இதனால் மிகப்பெரிய நஷ்டத்தை அடைந்தது கடந்த வாரம் வெளிவந்த படங்கள். இதுல இன்றைக்கு பார்த்தீர்களே ஆனால் சைலண்ட் என்ற ஒரு படம், SR பிரபு அவருடைய தம்பி தயாரித்திருக்கும் படம், விஜய் பாலாஜி இந்த படத்தில் கதாநாயகன் நடித்திருக்கிறார். படம் ஜெயிலில், சென்னை சிறைச்சாலையிலே நடக்கிற அசம்பாவிதங்கள், அநியாயங்கள் இதை பற்றிய படம். இந்த படம் நாளைக்கு போட வேண்டிய படத்தை இன்றைக்கே போட்டு விட்டார்கள். ஏன்னா இன்னைக்கே விமர்சனம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் இயக்குனர். ஏங்க முன்னோட்டி படத்தை பார்த்து, ஒரு நாள் முன்னோட்டி படத்தை பார்த்துருந்தா அடுத்த நாள் படம் போய் பார்ப்பான். இதானே உண்மை. அப்போ இப்போது உள்ள தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் எங்கள் படத்தை நீங்கள் நல்லபடியாக விமர்சனம் செய்யுங்கள், படம் நல்லா இருந்தால் நல்லா இருந்து சொல்லுங்க, நல்லா இல்லை நல்லான்னு சொல்லுங்க, ஆனால் விமர்சனம் இல்லாமல் இக்னோர் பண்ணி விடாதீர்கள் என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் படமே தயாரிக்காம வீட்டில் சொகுசா உட்கார்ந்து கொண்டிருக்கிற நடப்பு தயாரிப்பாளர்கள் தான் இந்த மாதிரி குசும் பண்றாங்க. தன்னுடைய பணத்தை 10 கோடி 5 கோடி போட்டு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் விமர்சனம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் வீட்டில் உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக கால் மேலே கால் போட்டு டிவி உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்க தயாரிப்பாளர் என்று சொல்லுகிற அந்த கால தயாரிப்பாளர்கள், லாங்கலாங்கோ கோலாங்கோ தயாரிப்பாளர் மட்டும் படம் விமர்சனம் எழுதக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஏன்னா அவங்க படம் வெளிவந்து போடலாம் தானே அவங்க கஷ்டம். எவனோ படம் எடுக்கிறான், வெளியிடுறான், மாட்டிக்கிறான், படம் ரிலீஸ் ஆகலன்னு அவங்களுக்கு என்ன பயம்? இதில் அரசாங்கம் எதுவும் கண்டுகொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில போன வாரம் வந்த எல்லா படங்களுமே நல்ல வரவேற்பை பெற வேண்டிய, நல்ல வசூலை பெற வேண்டிய 3 படங்கள் வராமல் போய்விட்டன. அதிலே ஒன்றுதான் பராரி. அருமையான படம், நல்ல கருத்தாழம் உள்ள வாழ்வியல் படம். என்ன பேரு பராரின்னு வச்சுட்டாங்க. பராரின்னா பிச்சைக்காரன், பிச்சை எடுக்கிறவன் அர்த்தம். கதையும் அந்த மாதிரி பொருத்தமான தலைப்பு தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. இன்றைக்கு இப்போது நான் பார்த்து விட்டு வருகிற படம் சொர்க்கவாசல். SR பிரபு தயாரித்திருக்கிற படம். RJ பாலாஜி கதாநாயகன் நடித்திருக்கிறார். இதுவரைக்கும் காமெடி வேடங்களில் நடித்து வந்த RJ பாலாஜி சீரியஸ் வேஷத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகிறது. ஆனால் இன்றைக்கே ஏன் பத்திரிகையாளர்களுக்கு திரையிட்டார்கள் என்று சொன்னால், இயக்குனரே சொன்னார், இந்த படம் மக்களிடம் போய் சேர வேண்டும், நீங்கள் மக்களிடம் செல்ல வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்வீர்கள் என்று சொல்கிறார். ஒரு நாளைக்கு முன்னாலே படத்தை போட்டு நீங்கள் விமர்சனம் எழுதுங்கன்னு சொல்கிறார். அப்போது இந்த இயக்குனரின், அதாவது சொர்க்கவாசல் படத்தினுடைய இயக்குனர் விருப்பம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு விரோதமாக இருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆமாம். இப்போ பராரி படத்தினுடைய விமர்சனத்துக்கு வருவோம். பராரி விஷயக்காரனை விட கேவலமானவன். அவன் ஒரு பராரிப்பா என்று சொன்னால் ஒரு இழப்பமானவன், காசு இல்லாதவன், வருமானம் இல்லாதவன், ரோட்டில் நிற்கிறவன் தான் பராரி. இந்த படத்திலே கதாநாயகனும் கதாநாயகியும் வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள்.
வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள். ஆனால் அந்த ஊரில் ஜாதிய கட்டுப்பாடு அதிகம். ஒரு சாதியிலிருந்து இன்னொரு சாதிக்கு திருமணம் செய்தால் அவர்களை விலக்கி வைத்து விடுவார்கள், ஊரை விட்டு துரத்தி விடுவார்கள். இப்படி ஒரு ஊர், மோசமான ஊர். ஹரிசங்கர், சங்கீதா இருவரும் காதலிக்கிறார்கள். ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள், சாதி விட்டு சாதி காதலிக்கிறார்கள். சரி, வேற வழி இல்லைன்னு சொல்லி பெங்களூருக்கு போகிறார்கள். அங்கே வேலை செய்கிறார்கள். இங்கேதான் ஜாதி பிரச்சனை வந்துச்சுன்னா அங்க மொழி பிரச்சனை வரும். அந்த சமயத்திலே காவிரி போராட்டம் தலை தூக்கி தமிழர்களை விரட்டு என்று கன்னட வெறியர்கள் குரல் கொடுக்கிறார்கள். அப்ப சொல்றான் அந்த ஹீரோ, ஏண்டா அங்க ஜாதியை காட்டி விரட்டுறீங்க, இங்க மொழியை காட்டி விரட்டுறீங்க, எல்லாரும் இந்த தண்ணியை தானடா குடிக்கிறீங்க, ஒரே தண்ணியை குடிக்கிறது எதுக்கு ஜாதி வெறி என்ற ஒரு நல்ல கேள்வி எழுப்புறார். அங்கேயும் மொழி போராட்டத்தில் இருவரும் அடி வாங்குகிறார்கள். இங்கே சாதி வெறி சிக்கல்களை சந்திக்கிறார்கள். ஹரிசங்கரும் சங்கீதாவும் இறுதியில் என்ன ஆனார்கள் என்பதுதான் பராரி படத்தினுடைய இறுதி கட்ட காட்சி. அதாவது இந்த காலத்துல கலப்பு திருமணம் என்பது கட்டாயம். ஏனென்றால் கலப்பு திருமணம் மட்டும்தான் சாதியை ஒழிக்க முடியும் என்பது இந்த படத்துல இயக்குனர் இந்த படத்தை எழில் பெரியவாடி கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். அந்த ஊரிலேயே வாழ்ந்தவர், அந்த ஊரில் சாதி பிரச்சனை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்கிறத அனுபவித்தவர். எனவே அந்த அனுபவத்தை தான் படத்தில் காமித்திருக்கிறார். இந்த படத்தை பார்க்குற எல்லாருமே எதுக்குடா சாதி, எதுக்குடா மொழிச்சண்டை என்ற முடிவுக்கு வருவார்கள். அந்த அளவுக்கு எழில் பெரியவாடி கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படத்தை தயாரிப்பதற்கு ராஜமுருகன் உதவி இருக்கிறார். அதாவது இந்த படத்தை அளித்திருப்பவர் ராஜமுருகன். எனவே கதை நல்லா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, புகழ்பெற்ற நட்சத்திர நடிகர்கள் யாருமே நடிக்கவில்லை. எல்லாருமே அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள். அந்த கிராமத்தில் என்ன மொழி பேசுவார்களோ அதைத்தான் பேசி இருக்கிறார்கள், என்ன நடிப்பு வருமோ அதைத்தான் நடித்திருக்கிறார்கள். அதனால ஒரு சினிமா பார்த்த உணர்வே இல்லை. பராரியை பார்க்கும் பொழுது எதிர்கால தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எழில் பெரியவாடி அருமையா சொல்லியிருக்கார். எனவே தயவு செஞ்சு பெற்றோர்கள் தங்களுடைய பள்ளியிலே படிக்கும் கல்லூரியிலே படிக்கும் மாணவ மாணவிகளை அழைத்து கொண்டு படத்தை பாருங்கள். ஏனென்றால் எதிர்காலத்தில் சாதி ஒழிய வேண்டும், மொழிச்சண்டை இருக்கக்கூடாது என்பது இந்த படம் அறிவுறுத்துகிறது. பள்ளிக்கூடத்தில் போய் எவனாவது சாதி கேட்பானா? கேட்க மாட்டான். ஆனா வெளியில் உள்ளவர்கள் தான் சாதி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர படிப்பவர்களோ மாணவர்களோ இல்ல கல்லூரி நடத்துகிறவர்களோ அதை பார்ப்பதே இல்லை. எதுக்குடா சாதி? இவனுக்கு இவன் பிறக்க வேண்டும் என்று யாரும் எழுதி வைக்கல, யாரும் விரும்பவும் இல்லை. இந்த அப்பா அம்மாவுக்கு நான் மகனாக பிறக்க வேண்டும் என்று எவனும் விரும்பல, இந்த தாயின் வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று எவனும் வேண்டுதல் விடுக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாதி மதம் மொழியை கடந்து மனிதனாகவும் மனிதனையை போற்றுபவர்களாகவும் காதலில் திளைத்து அன்பால் கணவன் மனைவியாக இணைந்து வாழுங்கள். இதான் படத்துல கதை. படத்துல எல்லோருமே புதியவர்கள் என்றாலும் நெஞ்ச கச்சக் என்று விழுகிறது. இந்த படம் உண்மையிலே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இருந்தா நிறைய பேர் சமூக சிந்தனையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாம் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு இந்த காட்சிக்கு தடை விதித்தன் காரணமாக படம் சரியாக போகவில்லை என்று தயாரிப்பாளர் பெரிதும் வருத்தப்படுகிறார். அதான் உண்மை. அதாவது தன்னுடைய இனத்தை சேர்ந்த தயாரிப்பாளர்களையே தயாரிப்பாளர்கள் முன்னேற தடை விதிக்கிறார்கள் என்றால் நம்ம யார்கிட்ட போய் குறை சொல்லுங்க. தியேட்டருக்காரே படத்தை திரையிட அனுமதி கொடுக்குறான். அவங்க சாதி பார்த்து கொடுக்குறாங்களா? இல்ல. உள்ள வர்றவன் எந்த சாதி எந்த மதம் எந்த மொழி என்று சொல்லியா வருகிறான்? இல்ல. உண்மையிலேயே சமத்துவம் சினிமா தியேட்டர்ல தான் இருக்கு. யாரும் இந்த மொழியை பேசுவன் வரக்கூடாது, இந்த ஜாதியை சேர்ந்தவன் வரக்கூடாது, இந்த மதத்தை சேர்ந்தவன் வரக்கூடாது என்று சினிமா தியேட்டர்ல கிடையவே கிடையாது. எல்லோரும் ஓரினும் எல்லோரும் ஒரு மக்கள் என்றுதான் சினிமா தியேட்டர்ல படம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இந்த பராரி படம் எல்லோரும் கவர்ந்த படம். தயவு செய்து இந்த படத்தை குடும்பமாக நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். உங்கள் நெஞ்சை கசக்கி பிழிகிற ஒரு சமூக விழிப்புணர்வு படம் பராரி. பராரி படத்தின் தயாரிப்பாளர் கதாநாயகன் ஹரிசங்கர். ஷீன் ரோல்டன் இந்த படத்துக்கு இசையமைத்திருக்கிறார். மிக அழகான பாடல்கள், பின்னணி இசை ஷீன் ரோல்டனுக்கு சொந்தமானது. பாராட்டுகள் குவிகின்றன ஷீன் ரோல்டனுக்கு. ஆயார் கார்த்தி சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார். புதியவர்கள் என்றாலும் பரபரப்பாக சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார் கார்த்தி. படம் அருமையாக இருக்கிறது. சண்டை காட்சிகளை பார்க்கலாம். ஏன்னா பெரிய நடிகர்கள் சண்டை காட்சியில் நடிச்சா தான் பார்க்கணுங்கிறது இல்லை. புதியவர்களும் முயற்சி எடுத்து பிரமாதமாக சண்டை காட்சிகளை அசத்தி இருக்கிறார். ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ஸ்ரீதர். உண்மையிலேயே புதிய படம், பட்ஜெட் படம், செலவு கம்மி. இவர் எதிர்பார்த்த அளவுக்கு லைட்டிங்லாம் பண்ண முடியாது, இயற்கை லைட்டிங்லேயே பண்ணியிருக்காரு கேமராமேன் ஸ்ரீதர். அவருக்கும் நமது வாழ்த்துக்கள். ஹரிசங்கர் இயக்குனர் பாக்யராஜை போல அவரே கதாநாயகன், அவரே இயக்குனர், அவரே ப்ரொடியூசர். மிக அருமையாக செய்திருக்கிறார். அவரையும் நாம் பாராட்ட வேண்டும். ஹரிசங்கர் போன்ற நடிகர்களும் இயக்குநர்களும் சினிமா உலகில் பெயர் பெற்று
உயர்ந்தால் நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு நல்ல பேர் கிடைக்கும், தமிழ் சினிமாவுக்கு புகழ் கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தயவு செய்து தியேட்டரில் போய் பாருங்கள் பராரி. உடனே தியேட்டருக்கு போங்க, படத்தை பாருங்கள். நேர்களே, யதார்த்தமான பதிவுகளுக்கு பேப்பர் வெயிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.